ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஜிவி அண்ட் சைந்தவியோட டிவோர்ஸ் மேட்டர் தான் இப்போ சோஷியல் மீடியாலேயே பெரிய டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்பவே நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்கள் நிறைய பேர் இப்போ பிரேக்கப், அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் சினாரியோக்கு போனதுனால, என்னப்பா இது சினிமானாலே இப்படி தானா அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அதை ஈஸியாக கெஸ் பண்ணுற லெவலுக்கு ஆகிவிட்டுச்சு. பட் இருந்தாலும் கூட நமக்கு பிடிச்ச நிறைய தம்பதிகள் இன்னுமே டிவோர்ஸ்லாம் பண்ணாமல் அவங்க வாழ்க்கையை சூப்பராக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, இந்த மாதிரி ஒரு சில பேரும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோப் தான் நம்மளை இப்போ வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியும் ஒரு சூப்பரான பேரா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் அதுக்கு அன்வி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் ரொம்பவே குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, திடீர்னு நானுமே பிரேக்கப்புக்கும் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி ரெண்டு பேரும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஓனாக போட்டது தான் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாலுமே, நம்மளோட தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான தளபதி விஜய் அவர்கள் இப்போது இதை பற்றி பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷை பர்சனலாக வீட்டுக்கு இன்வைட் பண்ணியுமே அவர் பிஸி ஷெடியூலில் அவரை இன்வைட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் என்ன பேசியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் அப்படி என்ன தான் தகவல் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸி ஷூட்டில் போயிட்டுருக்காரு கோட் படம் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு ஒரு தொண்டாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனல் பணியிலுமே ஈடுபட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையுமே நம்மளோட ஜிவி பிரகாஷரோட வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்ட நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை இன்வைட் பண்ணியிருக்காராம் வீட்டில். அப்படி இன்வைட் பண்ணி அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதுக்கு திடீர்னு இந்த முடிவுகளாக எடுத்துட்டு இருக்கீங்க, இது எனக்கு தெரியுது பர்சனல் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட ஒரு அண்ணனா நான் இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா தலைவா படத்துலேருந்தே ஜிவி பிரகாஷ் அண்ட் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாண்டிங் சூப்பரான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஜிவி பிரகாஷ் தளபதி விஜய் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்ககிட்ட ஒரு உரிமை இருக்கிறதுனால நாங்கள் கேட்குறேன், என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்களாம். ஜிவி பிரகாஷும் தளபதி விஜய்க்கு ஒரு பெரிய நீண்ட எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் கூட தளபதி விஜய் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பேசி பாருங்கள், உங்களுக்கு ஓகே மீன்ஸ் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேசி பாருங்கள். ஏன்னா குழந்தை இருக்குது, அன்வின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இருக்குது, ரீசெண்டாக இப்போ தான் பிறந்திருக்கு, 4 வயசுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜயுமே அதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இவ்வளோ பிஸி ஷெடியூலில் அவர்கிட்ட பேசினதே ஒரு சூப்பர் டூப்பர் விஷயம் தான். பட் இருந்தாலும் கூட ஜிவி பிரகாஷ் தளபதி விஜயோட கேட்டு அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் 1000 இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கிட்ட பேசினாரான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பேசிட்டாருன்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. பட் என்ன நடக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.